வணக்கம் ஐயா. நான் இங்கே டஃபி ஆப்பில் இருந்து வந்திருக்கிறேன். பயன்பாட்டில் செலவுகள் பற்றி இன்று அறிந்து கொள்வோம். முதலில் ஒரு செலவு வகையை உருவாக்குவோம். பயன்பாட்டு டாஷ்போர்டை திறந்து செலவு ஐகானை கிளிக் செய்க. முதல் விருப்பம் செலவுகள். இரண்டாவது விருப்பம் செலவு வகை. முதலில் ஒரு செலவு வகையை உருவாக்க நான் பரிந்துரைக்க வேண்டும். செலவு வகையை சொடுக்கவும் பயன்பாடு செலவு வகை பட்டியலை திறக்கும். கிடைத்தால் பயன்பாடு இங்கே ஒரு பட்டியலைக் காண்பிக்கும். அதன் பிறகு திரையின் மேலிருந்து பிளஸ் ஐகானை கிளிக் செய்க. மற்றும் செலவு வகை பெயரை அமைக்கவும். சேமி என்பதை கிளிக் செய்க. செய்து முடித்தோம். நாங்கள் பயன்பாட்டில் செலவு வகையைச் சேர்த்துள்ளோம். இப்போது அந்த வகையில் செலவுகளைச் சேர்ப்போம். செலவு ஐகானை மீண்டும் கிளிக் செய்து இப்போது செலவுகளை கிளிக் செய்க. செலவுகளின் தேதி வரம்பை இங்கே பயன்பாடு காண்பிக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட செலவுகளைக் காட்டுகிறது. சேர் ஐகானை கிளிக் செய்து செலவு திரை தோன்றும். பட்டியலிலிருந்து செலவு வகையைத் தேர்ந்தெடுக்கவும். செலவு தேதியைத் தேர்ந்தெடுக்கவும். அடுத்த செலவு தொகை. பின்னர் கடைசியாக செலவு விவரங்கள் உள்ளன. சேமி என்பதை கிளிக் செய்க. ஆஹா, நாங்கள் வெற்றிகரமாக ஒரு செலவு வகை மற்றும் ஒரு செலவை அந்த வகையில் சேர்த்துள்ளோம். எனவே இது பயன்பாட்டின் செலவு பட்டியது. பயன்பாட்டு அறிக்கைகளில் உங்கள் எல்லா செலவுகளின் சுருக்கத்தையும் நீங்கள் சரிபார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நல்ல நாள். குட் மார்னிங், குட் நைட். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம்